عنهم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته وامتثال أوامره واجتناب نواهيه، فإن في ذلك سعادة للمرء في دنياه وفي آخرته. أسأل الله سبحانه وتعالى أن يجعلني وإياكم من المتقين الفائزين الذين ورثوا تلك الجنات التي أعدها الله سبحانه وتعالى لعباده الصالحين بقوله: تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இந்த அகில உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாகவும் நேர்வழிகாட்டியாகவும் சாந்தியும் சமாதானத்தை கொண்டு அனுப்பி வைக்கப்பட்ட இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் அவருடைய வழியே நம் வழி என்று இது நாள் வரை தூய எண்ணத்துடன் எல்லா நிலைகளிலும் அவர்களை மட்டுமே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளும் சாந்தி முரித்தாகட்டும் என்று கூறி எனது உரையை துவங்குகின்றேன். அன்பான சகோதரர்களே, நமக்கு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுடைய 40வது வயதில் நுபுவத் என்பது கொடுக்கப்பட்டது என்பது நன்றாக தெரியும். அந்த 40வது வயதில் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால், அதாவது நபி பட்டம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்ததற்கு பின்னால் இருந்து ஏறத்தாழ 13 வருட காலம் மக்காவில் ஒரு மிக பெரும் ஒரு சமுதாயத்தை பண்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாம அடுத்து ஒரு சமுதாயம் ஏறத்தாழ 10 வருட காலம் மதீனாவில் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தையும் பண்படுத்தி சீர்படுத்தி அவர்களை உலக மக்களுடைய வரலாற்றில் ஒரு சமுதாயம் என்று சொன்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு சமுதாயத்துக்கு உதாரணம் என்று சொன்ன அந்த சமுதாயம் என்பது இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, உதாரணமாக முன்மாதிரிப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்தினார்கள். இந்த 23 வருட காலத்தில் நாம ஒரு விஷயத்தை நல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சமுதாயத்தை, அதாவது 23 வருட காலம் பண்படுத்தினாங்க பார்த்தீங்களா, இந்த சமுதாயத்தை பற்றி நாம வரலாறுகளில் ஏகப்பட்ட இடங்கள்ல பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், சாதாரணமாக ஒரு அற்பமான ஒரு விஷயம், அந்த அற்பமான விஷயத்திற்கெல்லாம் வருடக்கணக்காக தலைமுறையாக
போர்க்களங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம். தேவையே இல்லாம தங்களுடைய வீர பராக்கிரம செயல்களை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காரணங்களே இல்லாமல் ரத்தங்களை ஓட்டிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம். கர்வத்தில் ஊறி போயிருந்த ஒரு சமுதாயம். இப்படியெல்லாம் அந்த சமுதாயங்கள் போர்க்களங்களை பல ஆண்டு கணக்காக சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம். எந்த அளவிற்கு அந்த சமுதாயத்தில் அந்த சம்பவங்களுடைய பின்னணியில் அவர்கள் போர்களை செய்யும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் அதுல வரம்பு கடந்து போயிருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த போகக்கூடிய அந்த சமுதாயத்தார்களுக்கு பின்னால வந்திருக்கக்கூடிய அந்த தலைமுறையினருக்கு என்ன காரணத்துக்காக வேண்டி நம்ம குலத்தாரிடம் சண்டை போடுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஏதோ நமக்கு முன்னால உள்ளவங்க இந்த குலத்தோட அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னால உள்ளவங்க இந்த குலத்துக்கு நம்மளுக்கு ஒரு பகைமை என்பது இருந்தது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களும் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த சிந்தனைகள்ல மூழ்கி போய் அந்த அறியாமை கால செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சமுதாயம். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு உதாரணமா தான் உங்களுக்கு சொல்லப்படுது. இது அல்லாம நடைமுறை வாழ்க்கையில அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அதனாலதான் இஸ்லாம் அவருடைய அந்த காலகட்டத்தை எப்படி சித்தரிக்கின்றது என்று சொன்ன ஐயாமுல் ஜாஹிலியா, அதாவது மடமை காலத்தினுடைய நாட்கள் காலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்தினாங்க பாத்தீங்களா? இதை எப்படி அவங்க பண்படுத்தினாங்க, எப்படி இந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சிறப்பான ஒரு சமுதாயமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க என்று சொன்ன அல்லாஹ் கொடுத்த இன்னைக்கு நம்ம கையில இருக்குது பாருங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையை அங்க உள்ள ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மனசுல பதிய வச்சாங்க. அந்த பதிய வச்ச அந்த அடிப்படை இருக்குது பாத்தீங்களா, அந்த அடிப்படை தான் அதற்கு பின்னால அந்த சமுதாயத்தை உலக அரங்கில திரும்பி பார்க்க வைத்தது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த 23 வருட காலகட்டத்தில் பாருங்க, எங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சோ, எங்க எல்லாம் அவர்களுக்கு ஒரு சமுதாய மக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த தருணம் என்பது அமைந்ததோ, எப்பவெல்லாம் அல்லாஹ் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை இறக்கி வைத்தானோ அப்பவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த அடிப்படை இஸ்லாத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படையை முதல்ல அந்த சஹாபாக்கள் மனசுல விதைச்சாங்க. விதைச்சு அந்த அடிப்படைக்கு பின்னால பில்டிங் கட்டினாங்க. எப்படிப்பட்ட விஷயம் அந்த அடிப்படை என்பது என்ன? இன்னைக்கு அதே இஸ்லாம் தான் நம்ம கையில இருக்குது. அதே இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை தான் நாமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே இஸ்லாத்துடைய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் கடந்து செல்லுது. ஆனா அந்த மாதிரி அந்த சஹாபாக்களுடைய ஈமானுக்கு நிகராக, அந்த சஹாபாக்களுடைய அந்த பண்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு நிகராக நம்முடைய சமுதாயம் ஆக முடியவில்லை என்று சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஈமான் அந்த நிலைப்பாடு என்பது நம்ம மத்தியில இல்ல. எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிப்படையா கொடுத்துட்டு போனாங்களோ அந்த கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படை நம்ம மனசுல வரல. அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதிச்சாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உலக அரங்கில திரும்பி பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை என்பதை எதை சொன்னாங்க தெரியுங்களா? அந்த சொன்னதுதான் தக்குவா, பயபக்தி, உள்ளச்சம். இந்த தக்குவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு சட்டம் இறங்குது, உதாரணத்துக்கு தொழுகையினுடைய சட்டம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தொழுகையினுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு இன்னைக்கு உங்களுக்கு அல்லாஹ் தொழுகையினுடைய சட்டத்தை கடமையாக்கி இருக்கான்ப்பா, நீங்க தொழுக வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அந்த சஹாபாக்கள் எல்லோரையும் ஒருமித்தார்கள் என்று சொன்ன அந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தை சொல்லப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்தது என்று சொன்ன முதல்ல என்ன செய்வாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இந்த வசனம், இந்த தக்வாவுடைய அடிப்படை இதை முதல்ல சொல்லுவாங்க. அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கப்பா, அல்லாஹ்வுடைய பயபக்தி என்பதை உன்னுடைய மனசுல நீ உருவாக்கிக்க.
இந்த பயபக்தி என்பது உன்னுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னாதான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான உன்னுடைய காரியங்களுக்கு பரிபூர்ணமாக கூலி என்பது கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்துன் ஃபஇதா ஸலஹத் ஸலஹத்தில் ஜஸது குல்லுஹு வஇதா ஃபஸதத் ஃபஸதத்தில் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். மனிதனுடைய உடம்புல ஒரு சதை பிண்டம் என்பது இருக்குது. அந்த சதை பிண்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவனுடைய உடம்புல அது எது வரைக்கும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அது வரைக்கும் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களும் சரியா செயல்படும். ஆனா எப்ப அந்த ஒரு சதை பிண்டம் கெட்டு போகுதோ, கெட்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களும் எவ்வளவுதான் சரியா இருந்தாலும் சரி அதுவும் கெட்டு போயிடும். அது என்ன தெரியுமா? அதுதான் வஹியல் கல்ப், ஒரு மனிதனுடைய உள்ளம், இதயம். அந்த இதயம் என்பதை எதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று சொன்ன, அந்த இதயத்தில் தான் உங்களுடைய தக்வா என்பது இருக்க வேண்டும். அந்த தக்வாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய கடைசியில சொல்றாங்க, அத்தக்வா ஹாஹினா அத்தக்வா ஹாஹினா அத்தக்வா ஹாஹினா. அந்த பயபக்தி இங்க இருக்கணும்பா உனக்கு. அந்த தக்வா இங்க இருக்கணும். அந்த தக்வாவை நீ இங்க வைத்துக் கொண்டு உன்னுடைய காரியத்தை நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி சொன்ன, உன்னுடைய எல்லா காரியமும் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாகும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த அடிப்படையை முதல்ல போதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்? இந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய மனதில் அந்த தக்வா என்பது விட்டது என்று சொன்ன, அவர் ஆட்டோமேட்டிக்கா ரமலான் வந்துச்சுன்னா நோன்பு வைப்பாரு. அவரை போய் ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன? அவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படக்கூடிய அந்த அடிப்படையை தன்னுடைய மனசுல வச்சிருப்பாரு. நோன்புடைய நேரத்தை மாதிரி தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சா அவரை ஒருத்தர் போய் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே அவர் போவார் தொழுகைக்கு. காரணம் என்ன? அந்த தக்குவா பயபக்தி என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சப்படக்கூடிய அந்த தன்மையை அவங்களுடைய மனசுல அவர்கள் குடி வைத்திருந்தார்கள் என்று சொன்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா ஹதீஸ்களுடைய இந்த தொடர்கள்ல முஹத்திஸீன்கள் இந்த குத்துபாவுடைய சட்டம் இருக்குது பாத்தீங்களா, பிரசங்கம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பிரசங்கத்துக்கு எத்தனை அடிப்படைகள் வேண்டும், என்னென்னவெல்லாம் அதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன, அதுக்கு குத்துபா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஹம்து வ ஸனா சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு, அடுத்தது அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அப்படிங்கிற அந்த ஸலவாத்து முடிந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது கண்டிஷன் இதைத்தான் சொல்றாங்க, ஆயத்து ஸலாஸ மினத் தக்வா, மனிதர்களுக்கு அச்சத்தை ஊட்டக்கூடிய தக்வாவுடைய அந்த 3 வசனங்களை ஒரு கட்டாயம் குத்துபாவில் ஓத வேண்டும். இது குத்துபாவுடைய சட்டமாகவே முஹத்திஸீன்கள் அந்த ஹதீஸுடைய துதுல எடுத்து வச்சாங்க, தொகுத்து வச்சாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஆலிம் சாக்கெல்லாம் எங்க போனாலும் இந்த 3 வசனங்களை ஓதுவது. அந்த ஓதுவதனுடைய நோக்கம் என்பதே மார்க்கத்துடைய அடிப்படை என்பது என்ன, இந்த தக்வாவுல தான் இருக்குது. அந்த தக்வாவை முதல்ல போதிங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் நம்ம ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்களும் இதை பின்பற்றி இருக்கின்றார்கள். அதே விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் அந்த தக்வாவை உள்ளச்சத்தை கொண்டு உபதேசித்துக் கொண்டு இந்த தக்வாவை நாம் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் பேணிக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இன்று உங்களுக்கு முன்னால எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதாவது ரமலான், நோன்பு, இவை இரண்டும் அன்று ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தது, சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த நோன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது, இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது, இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை வைப்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், ஓ விசுவாசம் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தார் மீது அல்லாஹ் எப்படி இந்த நோன்பை கடமையாக்கினானோ அதே மாதிரி
அதே நோக்கத்தோடு உங்கள் மீதும் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது என்னவென்று தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை பயபக்தியாளர்களாக ஆக்கணும். அடுத்து அல்லாஹ் இந்த வாசகத்தை சொன்னதற்கு பின்னால் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் என்பது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்ன இந்த மாதத்துல தான் உங்களுக்கு அல்லாஹ் நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு சங்கை மிக்க திருக்குர்ஆன், உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த திருக்குர்ஆனை வழங்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இந்த ரமலானுடைய சட்டதிட்டங்கள் என்பது என்ன? யார் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றாரோ, யார் ஒருத்தர் பயணத்தில் இருக்கின்றாரோ, யார் இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் இந்த ரமலானை இந்த நாட்கள் அல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள்ல நோற்றுக் கொள்ளட்டும் அப்படிங்கிற இந்த சட்டம் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். அதை சொல்லிட்டு வரும் பொழுது இடையில அந்த காலகட்டத்தினுடைய நிலைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எப்படிப்பட்ட நிலை? இன்னைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய இந்த நோன்பு என்பது, அதனுடைய இந்த சட்ட திட்டங்கள் என்பது எந்த அளவுக்கு இலகுவானதாக கொடுத்திருக்கின்றான் என்று சொன்ன, எந்த ஒரு அடிப்படையிலும் சரி, இந்த ஒரு காரணத்தை சொல்லியும் ஒரு மனிதன் இந்த நோன்பை அவாய்ட் பண்ணிவிட முடியுமா அப்படின்னு சொன்ன அவர் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு அவ்வளவு பரிபூர்ணமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அந்த நோன்பை இன்னைக்கு நம்மள எத்தனையோ சகோதரர்கள் அந்த நோன்பு காலத்திலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் என்பது இல்லாம, அந்த நோன்புடைய பேணல்களை பேணுவதற்குரிய அந்த விஷயங்கள் இல்லாம, பாவமான காரியங்களை விட்டு தங்களை தவிர்த்து கொள்ளாம இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாம வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது இதே மாதிரி தான் அன்னைக்கு அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தானே அப்படின்னு சொன்ன கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு கொடுத்தான்? சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசுல அல்லாஹ்விடத்துல அழுது முறையிடுறாங்க. அல்லாஹ்விடத்துல அவர்கள் செய்து கொண்ட அந்த தவறுகளை நினைச்சு நினைச்சு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த நிலைகளை எல்லாம் மனசுக்குள்ள சஞ்சலப்படுத்தி அவங்களே நிந்தித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நோன்புடைய சட்டத்திட்டங்கள் இருந்தது. அல்லாஹ் சொல்றான், அலிம் அல்லாஹு அன்னகும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸகும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும், உங்களுடைய ஆத்மாக்களை நீங்களே என்ன செஞ்சீங்க? சபித்து கொண்டீங்க, நொந்து கொண்டீங்க. அந்த அளவுக்கு இந்த நோன்புடைய சட்டத்திட்டங்களை உங்களுக்கு நாம வைத்திருந்தோம். அதுக்கப்புறமா அந்த நோன்புடைய அந்த காலகட்டத்திலையும் உங்களிடத்திலிருந்து ஏற்பட்ட அந்த தவறுகளுக்கு அழுது அழுது அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டீங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இருந்தா. என்ன நோன்போட சட்டம்? இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நோன்பு எப்படிப்பட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது? இன்னைக்கு மாதிரி அவங்க கிட்ட இருந்துச்சா அப்படின்னு சொன்ன கட்டாயம் கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்த நோன்புடைய அடிப்படை எப்படி நாம வச்சிருக்கிறோம்? இப்ப நம்ம நோன்பு திறந்துட்டோமா, மகரிப் தொழுதுட்டோமா, இஷா தொழுதுட்டோமா, இதுக்கப்புறமா நாம இரவு அந்த இரவு முழுவதும் பகல், அதாவது காலையில அந்த ஃபஜ்ரினுடைய பாங்கு சொல்லும் வரைக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முழுமையாக எல்லா விஷயங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம சாப்பிடலாம், தூங்கலாம், நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய மனைவிகள்கிட்ட போய்க்கலாம், வந்துக்கலாம், நம்மளுடைய பணிகளை நாம் செய்து கொள்ளலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்ப இது அல்லாஹ் அன்னைக்கு எப்படி கொடுத்திருந்தான் என்று சொன்ன இந்த அளவுக்கு விசாலம் என்பது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்ன, இந்த ரமலான் அல்லாஹ் முதல்ல கடமையாக ஆக்கும் பொழுது எப்படிப்பட்ட அடிப்படையில் ஆக்கி இருந்தான் என்றால், அதுக்கு முன்னால உள்ள பனி இஸ்ராயல் சமுதாயம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சமுதாயத்துக்கு எப்படி சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தானோ அந்த அடிப்படையில் தான் அந்த நோன்புடைய தன்மைகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. காரணம் என்ன? பனி இஸ்ராயல் சமுதாயம் மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சமுதாயம் உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான். ஆனா அல்லாஹ் உலகத்திலே யாருக்கும் செய்யாத நியமத்துகளை யாருக்கு செய்திருந்தான் என்று சொன்ன இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்துக்கு தான் செஞ்சிருந்தான். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். ஓ பனி இஸ்ராயல் சமுதாயமே, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு நியமத்துகளை செஞ்சிருக்கிறேன். அந்த நியமத்துகள் எல்லாம் நீங்க எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன நீங்க எனக்கு சதா நன்றி செலுத்தக்கூடியவனா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வஅன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், இந்த உலகத்திலே சிறந்த ஒரு சமுதாயமா உங்களை ஆக்கி வச்சேன். என்னுடைய நியமத்துகளை எல்லாம் அதிகமாக வழங்கி இருந்தேன்.
அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய அந்த செயல்பாடுகளுடைய அடிப்படையில் கடுமையாக ஆக்கப்பட்டது. அப்படி ஆக்கப்பட்டிருந்த அதே தன்மையில தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த நோன்பினுடைய நிலைப்பாடுகளும் இருந்தது. அதை சஹாபாக்கள் அடைந்து கடுமையான கஷ்டப்பட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, நம்ம இந்த சஹரனுடைய இந்த செயல்பாடுகளுக்கு நோன்பு திறந்துறோம்னு வச்சுக்கோங்க. நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் சஹர் வரைக்கும் நாம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம், பருகிக்கலாம். காலையில ஃபஜ்ருக்கு முன்னால எழுந்திருச்சு சஹர் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாங்கு சொல்வதை கேட்ட உடனே நாம என்ன செய்யணும், உண்பது பருகுவது இதெல்லாம் நிப்பாட்டிடணும். அப்ப நிப்பாட்டிட்டோம்னா அங்கிருந்து என்ன ஆகுது, நம்மளுடைய நோன்பு ஸ்டார்ட் ஆயிருது. எப்ப வரைக்கும், அடுத்து அந்த சூரியன் மறைந்து அந்த பாங்கு மகரிபுக்கு சொன்ன உடனே நம்மளுடைய நோன்புகளை நாம திறக்கிறோம். ஆனா அப்ப எப்படி இருந்தது தெரியுமா, சஹாபாக்களுக்கு அது வல்ல அங்க சட்டமாக கொடுக்கப்பட்டது. எப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய இரவு வேலையை முடித்துக் கொண்டு தூங்கி விட்டார் என்று சொன்ன அவருக்கு அடுத்த நாள் நோன்பு ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு பாருங்க, இதுல அடிபட்ட சஹாபாக்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய அந்த அறிவிப்புகளை சொல்றாங்க. சஹீஹ் அபூ தாவூதுல பாத்தீங்கன்னா 236வது ஹதீஸ், தொடர்ந்து 7 ஹதீஸ் போடுறாங்க. நோன்புடைய 3 நிலைகள் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல இதைத்தான் கொடுக்குறாங்க. அப்துர் ரஹ்மான் சொல்லி ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, காலையில சஹர் செஞ்சுட்டு ஃபஜ்ர்லாம் தொழுதுட்டு தன்னுடைய அந்த கோடாலி எடுத்துக்கிட்டு மலைக்கு போறாரு. மலைக்கு போனவர் என்ன செய்கின்றார், மரம் எல்லாம் வெட்டுறாரு. வெட்டி அந்த மரங்களை சுமந்து கொண்டு கீழே கொண்டு வர்றாரு. ஊருக்கு கொண்டு வந்தவர் அந்த மரங்களை தன்னுடைய அந்த பஜார்ல வச்சு விற்கிறாரு. வித்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய அந்த திரகங்களை எடுத்துக்கொண்டு மகரிபெல்லாம் தொழுதுட்டு கடையில போய் என்ன செய்கின்றார், அந்த வார்த்த கோதுமையை அதாவது அந்த அரைச்ச கோதுமையினுடைய அந்த கடைசி திப்பி இருக்கும் பாருங்க, அதை காசை கொடுத்து வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கிறார். மனைவி கிட்ட கொடுத்த உடனே அவர் மனைவி கிட்ட சொல்றாரு, எனக்கு கடுமையான பசியா இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு இதுல செஞ்சு கொண்டு வாங்க. அப்போ இந்த பகல்ல விறகு வெட்டி வேலை செஞ்சது அப்படிங்கிறது, அந்த காலத்துல அவங்க மலைகள்ல ஏறுறது இறங்குறது, அந்த சஹருக்கு அவங்க சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள நம்மளுடைய சாப்பாடு மாதிரி இருக்காது. இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு தரமான சாப்பாடுகளை சாப்பிடுறோம். கறி குழம்பு ஊற்றி ஒருக்கா சாப்பிட்றோம், அப்புறமா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணுங்கிறதுக்கான பால் ஊற்றி தயிர் ஊற்றி ஒருக்கா சாப்பிட்றோம், அப்புறமா கடைசி அதுக்கு மேற்கொண்டு பழங்கள் அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். ஆனா அப்ப சஹாபாக்களுடைய சஹர் என்ன, அந்த சஹருடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு, வெறும் எண்ணி சொல்லப்பட்ட அந்த இது பேரித்தம்பழங்கள் பால் இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்படியாக சாப்பிட்ட அந்த சஹாபிக்கு கடுமையான பசி கொண்டு தன்னுடைய மனைவிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்தவரு தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, அதிகமான பசியா இருக்குதுமா, எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொண்டு வா. தன்னுடைய மனைவி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்துர் ரஹ்மான் என்ன செய்யறாரு, வீட்டு முற்றத்தில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். பசியினுடைய மயக்கம் கண்ணை அடைக்குது, அப்படியே சாயிறாரு, பின்னால அப்படியே தூங்கிட்டார். தூங்குனா என்ன ஆச்சு, அடுத்த நாள் நோன்பு அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அவரு சாப்பிடவும் இல்லை, நோன்பு திறந்ததோட இருக்கிறாரு. அடுத்த நாள் அவர் சகர் செய்யணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அவருக்கு உள்ள நிலைப்பாடு மார்க்கத்துடைய சட்டம் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன, தூங்குனா அவருக்கு அடுத்த நாள் நோன்பு ஸ்டார்ட் ஆயிருங்கிறதுடைய அடிப்படையில களைப்புல சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்படி உட்கார்ந்தவரு அப்படியே தூங்கிடுறாரு. தூங்குனவருக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெளியில அவருடைய மனைவி அந்த உள்ள இருந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தவங்க தன்னுடைய கணவன் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து மனசுல நொந்துகிறாங்க. நொந்து போய் என்ன செய்யறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்படி சாப்பிடாம ஒரு வாட்டுக்கு தூங்கிட்டாரு, இப்ப அடுத்த நாள் நோன்பு ஸ்டார்ட் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, அடுத்த நாள் என்ன செய்கின்றார், அதே மாதிரி நோன்பை கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணவரு அதே மாதிரி அதே இடத்துல அடுத்து அந்த நாள்ல சாப்பிடுவதற்காக வேண்டிய தன்னுடைய மனைவி இடத்துல கொண்டு வர சொல்லிட்டு உட்கார்ந்தவரு அதே மாதிரி அடுத்த நாளும் தூங்கி விடுகின்றார். என்ன நிலைமை, வெளியில அவருடைய மனைவி சொல்கின்றது, அந்த அப்துர் ரஹ்மானை பார்த்து ஹலக அப்துர் ரஹ்மான் அப்படிங்குது, அப்துர் ரஹ்மான் நாசமா போயிட்டாரியா அப்படிங்குது. அதாவது அந்த நாசமா போறதுன்னா என்ன அர்த்தம், நம்ம இந்த சபிக்கக்கூடிய அந்த ஏளனம் இது பரிகாசத்தோட சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி வார்த்தை. செத்தாயா, இனிமேல் இவன் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அடிப்படையில் சொல்றாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு 2 நாளா சாப்பிடாம 2 நாளா நோன்பு வச்சாரு, நோன்பு வச்சு கடைசியில் 2வது நாள் ஒன்னும் சாப்பிட முடியல, மறுபடியும் தூங்கிட்டாரு
அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து மனசுல நொந்து போறாங்க. அவர் சஹாபியும் வந்து அப்துல் ரஹ்மானும் நொந்து போய் சொல்றாரு. அந்த நொந்து போன நிலைகளை வந்து அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸகும், உங்களுடைய மனங்களில் நீங்களே உங்களை பற்றி நிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் இந்த நோன்புடைய சட்டத்தில். இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் பாருங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் அந்த சஹீஹ் அபூ தாவூதுல வந்து 236வது ஹதீஸ். அந்த இதுக்கு பின்னால வந்து அது லைனா வந்து வருது, ஒரு 6-7 ஹதீஸ். அதாவது வந்து தொழுகை என்பது எப்படி மாற்றப்பட்டது, நோன்புடைய சட்டத்திட்டம் வந்து எப்படி வந்து மாற்றப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதுல பாருங்க, இந்த ஆதாரங்கள்லாம் வந்து அந்தந்த சஹாபாக்களுடைய அறிவிப்புகளோட வந்து வரும். அதுல இவர் உமர் ரலியல்லாஹு தஆலா இவங்களுடைய பழக்க வழக்கம் வந்து என்ன அதிகமாக வந்து இருந்தது என்று சொன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்து அதிகமாக வந்து தங்களுடைய வேலைகளை தங்களுடைய காரியங்களை ஆக்கிக் கொள்வார்கள். என்ன நோக்கம்? 2 நோக்கம். ஒன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறது ஒன்னு. 2வது, அவர்களிடத்திலிருந்து இந்த மார்க்கத்தை நிறைய வந்து எப்படி நாம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நோக்கம். இப்ப இந்த நோக்கத்துல வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து இரவினுடைய அதிகமான பகுதிகளை வந்து கழித்து விட்டு வருவார்கள். அப்ப கழித்து விட்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன, அவங்க வீட்டுக்கு வர்றப்ப வந்து என்ன ஒரு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்ன, இரவனுடைய ஒரு பகுதி வந்து கழிந்ததாக இருக்கும். இரவனுடைய ஒரு பகுதி அப்படின்னாக்க 11-12 மணிக்கு மேல வந்து வீட்டுக்கு வந்து வர்றாங்க. வீட்டுக்கு வந்த வீட்டில் அவங்களுடைய மனைவியருடைய நிலை என்பது என்ன? அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் வந்து 12 மணி வரைக்கும் அவங்க என்ன தனியா வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா? இந்த காலத்துல மாதிரி அவங்க வீட்டுகளில் வந்து டிவி இருக்குமா? ஏதாவது 2 சீரியலை போடு பார்ப்போம், 2 பாட்டை போடு பார்ப்போம், 2 ஜோக்கை போடு பார்ப்போம், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வந்து இருந்தாங்களே? ஒன்றும் கிடையாது. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வந்து இஷாவுக்கு பின்னால பேசுறதே வந்து வெட்டி பேச்சு பேசுறது தவறுன்னு நினைச்சவங்க, பாவம்னு நினைச்சவங்க, அவங்களுடைய காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் படுத்துருவாங்க. இப்ப இந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவியர் எல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன தேவைப்படுது? அவங்களுடைய மனைவியரோடு தாம்பத்திய உறவு வந்து கொள்ளணும். இங்க இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்குனா என்ன ஆச்சு? அவங்களுக்கு அடுத்த நாள் நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அப்ப இந்த மாதிரி உள்ள நிலைகள்ல வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு மனசு நொந்துக்கிட்டு வெளியில வர்றாங்க. ஆஹா, இன்னைக்கு வந்து தூங்கிட்டாங்களே, ஒன்னும் முடியலையே அப்படிங்கிற அந்த மனவேதனை, அந்த வேதனைகள்ல வந்து அவங்க தங்களுக்குள்ள வந்து தங்களை தாங்களே வந்து நிந்தித்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்விடத்துல அந்த வாசகம் வந்து அப்படி சொல்லப்படுது. அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸகும், உங்களுடைய ஆத்மாக்களை நீங்களே நிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த நோன்புடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் வந்து நீங்க எப்படி வந்து கடந்து வந்து கொண்டிருந்தீர்களோ, அந்த கடந்து வந்த விஷயத்துல வந்து உங்களை நீங்களே வந்து சபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை வந்து அல்லாஹ் நன்கு அறிவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சட்டங்களை இலகுவாக ஆக்குறான். எப்படி ஆக்குறான்? குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அப்யது மினல் அஸ்வத் கைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, உண்ணுங்கள் பருகுங்கள் எதுவரைக்கும்? காலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொழுது விடியக்கூடிய வெள்ளை நூலில் இருந்து இரவு என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு நூல் என்பது பிரியும் வரைக்கும். இது அல்லாஹ் அந்த இரவு காலங்கள்ல வந்து நீங்கள் சாப்பிடுறதுக்கு, உண்பதற்கு, பருகுவதற்கு எல்லாத்துக்கும் வந்து அனுமதி கொடுக்கிறான். அதே மாதிரி அடுத்த விஷயத்தை சொல்றான், உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி ரஃபது இலா நிசாஇக்கும், ரமலானுடைய காலகட்டங்கள்ல வந்து நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்குங்க, எப்படி வேணாலும் இருங்க அப்படிங்கிற நிலையில உங்களுடைய மனைவியருடன் நீங்கள் தாம்பத்திய உறவு கொள்வதும் உங்களுக்கு வந்து அல்லாஹ் அனுமதித்ததாக கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சட்டங்களை அப்படியே மாற்றி அதுக்கப்புறமா வந்து அல்லாஹ் முழுமையான இந்த ரமலானாக நமக்கு வந்து கொடுத்தான். காரணம் என்ன? இந்த மார்க்கம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்து சம்பூர்ணமாக ஆக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மார்க்கம். அல்லாஹ் வந்து அந்த வாசகத்தை தான் நமக்கு வந்து இப்படி சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்துடைய அத்தனை சட்டதிட்டங்களும் உங்களுக்கு சம்பூர்ணமாக வந்து ஆக்கப்பட்டு விட்டது. இனிமேல் இதுல நீங்க தேர்ந்தீங்கன்னாலும் இந்த மார்க்கத்துல உங்களுக்கு குறைகள் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொன்ன அது வந்து கிடைக்காது. காரணம் என்ன? இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் தான் என்னுடையது என்று நான் பொருந்தியவனாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன்.
அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு வந்து அதை பரிபூர்ணமா வந்து ஒரு முழுமைப்படுத்தப்பட்டதாக வந்து கொடுத்திருக்கின்றார். அப்போ அன்பான சகோதரர்களை, இந்த இடத்துல நாம இந்த விஷயங்களை வந்து சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும் என்று சொன்ன, அன்னைக்கு நாம வந்து இந்த ரமலானை வந்து சஹாபாக்கள் சந்திக்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பாடுகளை எல்லாம் வந்து பட்டு, இவ்வளவு வந்து மன சஞ்சலங்களை அடைந்து, அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானுடைய நோன்புகளை வந்து நோற்று அந்த நன்மைகளை எல்லாம் பெறுவதற்காக வேண்டி அவங்க முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்ன, இன்னைக்கு நம்மளுடைய ரமலானுடைய நிலைப்பாடு என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது? ரமலானை வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த முறைப்படி நாம் வந்து கழித்துக் கொண்டிருக்கின்றோமா? அப்படிதான் நம்மளுடைய நோன்பு வந்து போய் கொண்டிருக்கின்றத? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நோன்புடைய காலகட்டங்களில் உள்ள செயல்பாடு எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல வந்து எந்த பேரினுடைய அடிப்படையில் சொன்னானோ அதை தன்னுள் கொண்டவர்களாக வந்து இருந்தாங்க. அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திற்கு சொல்லப்பட்ட பல பெயர்களை வந்து சொல்லி இருக்கிறான். வெறும் வந்து இந்த ரமலானுக்கு பேர் வந்து ஷஹ்ரு ரமலான் மட்டுமல்ல, ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லப்படுவதற்கு அந்த ரமலானுடைய தன்மைகளை எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் வந்து வைத்திருக்கின்றானோ அந்த அத்தனை நியமத்துகளையும் வந்து சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுடைய பெயர்களையும் இந்த ரமலான் சொன்னாங்க. ஷஹ்ருன் முசாவாத், முசாவாத் அப்படின்னு சொல்லி சொன்ன ஃபீஹி துர்ஸகுல் இபாது பிகைரி ஹிசாப், அடியார்களுக்கு அல்லாஹ் அவருடைய உணவு விஸ்தீரணங்களை அளவில்லாமல் கணக்கில்லாமல் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திற்கு பெயர் தான் ரமலான் மாதம். அந்த மாதத்திற்கு பெயர் தான் ஷஹ்ருல் முசாவாத். அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க ஷஹ்ரு சபர், நீங்கள் பொறுமையை காக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஷஹ்ரு தௌபா, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாவம் வந்து நீங்க செஞ்சு அதை அழுது அல்லாஹ் கிட்ட கேட்கறீங்கன்னா அது 10 பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான விசாலத்தை வந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். உங்களுடைய பாவ மன்னிப்பு எல்லாம் வந்து அல்லாஹ்விடத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதம். அதுல வந்து சொல்றாங்க ஷஹருல் குர்ஆன், இந்த ரமலான் குர்ஆன் வந்து இறக்கி அருளப்பட்ட மாதம். இந்த மாதத்துல வந்து நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் தானே. இந்த மாதத்துல வந்து குர்ஆனோட உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கணுங்கிறத நாம வந்து தெரிந்து வைத்திருக்கணும் தானே. அந்த அடிப்படையில் நாம செயல்படணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க? ரமலான் மாதம் என்பது வந்து விட்டது என்று சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க? அது வரைக்கும் வந்து அந்த வருடத்துல அல்லாஹ் எவ்வளவு வந்து இந்த குர்ஆனுடைய வசனங்களை வந்து இறக்கி வைத்திருந்தானோ அந்த இறக்கி வைத்திருந்த அத்தனை குர்ஆனுடைய வசனங்களையும் வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓதி காமிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முழுசா வந்து கேட்டுட்டு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த குர்ஆனை அப்படியே வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஓதி காண்பிப்பாங்க. இப்படியாக வந்து ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்க? குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டிய அந்த ரமலானுடைய மாதத்தை கழிக்கக்கூடியவர்களாக வந்து இருந்தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்மளுக்கு அந்த குர்ஆனை வந்து ஓதுவதற்கு உண்டான அந்த நிலைப்பாடுகள் ரமலான் மாசத்திலேயாவது வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்ன அதுல முழுமையா வந்து நாம ஒதுக்கப்பட்டவங்களா தான் இருக்கிறோம். ஒரு ஆரம்ப காலகட்டங்கள் மற்ற காலங்கள்லயாவது வந்து நம்ம இந்த அஜர்த்துமார்கள் ஓரளவுக்கு நம்மளை பயமுறுத்தி இந்த மௌத்து வீடு 7வது பாத்தியா வீடு 40 நாள் பாத்தியா வீடு அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல அந்த குர்ஆன்ல ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரமலான் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அந்த குர்ஆன்களை எடுத்து ஓதுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த செயல்பாடுகளும் குறைஞ்சு விட்டது. ஏன்னு கேட்டா இந்த தராவியில அஜர்த்து ஒரு நாள் ஒரு மாசம் முழுவதும் வந்து 30 ஜூஸ் ஓதிடுறாருங்க. அவருக்கு பின்னால் நின்று நம்ம கேட்டோம்னாக்கா அதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது அல்ல அந்த இடத்துல குர்ஆன்களை ஓதுவதற்கு உண்டான ஒரு நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து குர்ஆனை வந்து ஓத தெரியாமலாம் இல்ல, அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்து அந்த குர்ஆன் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த குர்ஆனை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பலமுறை ஓதி காண்பிப்பதனுடைய நோக்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த ரமலான்ல அதற்கு உண்டான நன்மை என்பது அதிகம். இன்னும் ஒருபடி மேல போய் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்ட அந்த வருடம் வந்து 2 தடவை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அந்த ஒரு மாசத்துல வந்து முடிக்கிறாங்க. 2 தடவை வந்து எந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஃபாத் ஆனாங்களோ அந்த வஃபாத்தான வருடம் வந்து குர்ஆனை வந்து அந்த மாதம் முழுவதும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒப்பிக்கிறாங்க.
அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை நாம இறக்கப்பட்ட இந்த மாதத்துல ஓதணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நோன்பு காலங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்ன, உலகத்துடைய பாவங்களை நம்ம அறியாமலே இந்த நோன்பு காலத்திலே நாம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படியாப்பட்ட நிலைமை நம்மள்ட்ட நடக்குது? நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோமா, நோன்புல பாவங்கள்ல நாம் ஈடுபடக்கூடாது என்று சொன்ன அந்த பாவங்களை தவிர்ப்பதற்குண்டான சிந்தனைகள் கூட நம்மளுடைய மனசுல வர்றதில்லை. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றாரு. அவர் வியாபாரத்துல போய் உட்கார்ந்தாருன்னா அவர் வியாபாரத்துல 99% போய் பேசினாதான் அவருடைய வியாபாரம் நடக்கும். இன்னைக்கு எத்தனை இடத்துல நம்ம பார்க்கிறோம் நோன்பு வச்சுக்கிட்டு போய் பேசலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மன் லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீமா அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எவன் ஒருவன் நோன்பு வச்சுக்கிட்டு அந்த நோன்பு காலத்துல இப்படி பொய் பேசுறது, பொய்யான காரியங்களை செய்யறது, இந்த மாதிரி வேலைகள்ல ஒருத்தன் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன அவன் பசியும் பட்டினியுமா கிடக்கக்கூடிய இந்த நோன்பு எனக்கு தேவையில்லைப்பா. யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? நோன்பாளிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன உங்களுடைய காரியங்கள் பாவத்திலிருந்து தவிர்க்கப்பட்டதாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா ரமலானுடைய முதல் பிறை என்பது பிறந்து விட்டது என்று சொன்ன வானத்தில் என்ன நடக்குது தெரியுமா? 2 சம்பவம் நடக்குது. எப்படியாப்பட்ட சம்பவம்? வானத்துடைய ஒரு பகுதியில் ஒரு மலக்கு நிற்கிறாரு, இன்னொரு பகுதியில் இன்னொரு மலக்கு நிற்கிறாரு. அந்த மலக்கு என்ன செய்கின்றார் என்று சொன்ன, இந்த மலக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் சொல்றாரு. முதல்ல உள்ளவர் சொல்றாரு, அயா பாகியல் கைரி அக்பிலு ஹாதா ஷஹர். ஓ நன்மையில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவே, நன்மையை மட்டும் செய்ய வேண்டும், நன்மையை தேட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மாவே, இந்த மாதம் என்பது அக்பிலு ஹாதா ஷஹர், ஒரு சிறந்த ஒரு முபாரக்கான உன்னுடைய நன்மைகளை எல்லாம் பன்மடங்காக பெருகி கொடுக்கக்கூடிய இந்த மாதம் வந்துருச்சுப்பா. இந்த மாதத்தை நீ ஏத்துக்க. இந்த மாதத்தில் என்ன செய்ய, உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய காரியங்களை எல்லாம் பன்மடங்காக ஆக்கி வைத்து அதுல உன்னுடைய காரியங்களை எல்லாம் நீ சிறப்பா கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு வெல்கம் சொல்றாரு, வாங்க வாங்க வாங்கன்னு வரவே இருக்கிறாரு. இங்கிட்டுள்ள இந்த மலக்கு என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த மலக்கு அப்படியே இவருக்கு ஆப்போசிட் அடிக்கிறார். எப்படி அடிக்கிறாரு? ஓயா பாகிய ஷர்ரி அத்பிரு ஹாதா ஷஹர். ஓ பாவத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஆத்மாவே, இந்த ஒரு மாசமாவது நீ என்ன செய்ய, பாவத்தை விட்டு விலகி வெளியில போயிருப்பா. இந்த ஒரு மாசமாவது நீ என்ன செய்ய, பாவம் செய்யாம, பாவத்துல மூழ்காம, பாவத்துல நீ ஈடுபடாம தனிமையிலாவது இருந்து போல. இந்த மாசத்திலேயாவது நீ பாவத்துல ஈடுபடாம உன்னை நீ தடுத்து கொண்டவனாக ஆக்கிக்கொள். எதற்காக வேண்டி சொல்லப்படுது? அல்லாஹ் இந்த நோன்பு காலத்தில் இந்த ரமலானுக்காக வேண்டி இந்த சிறப்பு அம்சங்களை அந்த அடியார்களுக்காக வேண்டி கொடுத்து வைத்திருப்பது தான் அதற்கு காரணம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் பாருங்க, அடியார்களுக்கு இந்த ரமலான்ல எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றார். நம்மளுக்கெல்லாம் தெரியும், சொர்க்கத்துல 8 வாசல் இருக்குது. ஒரு வாசல் பேர் ரையான். அந்த ரையான்ல நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். எத்தனை தடவை ஹதீஸ்ல நாம பார்த்திருக்கிறோம். இந்த ரையான் சொர்க்கம் அல்லாஹ் மற்ற காலகட்டங்களில் எப்படி வைக்கின்றான் என்று தெரியுமா? இந்த சொர்க்கத்தோட நிலை என்பது என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னல் ஜன்னத துஸக்ரஃபு இலா ரஅஸில் ஹவுலி இலா ரஅஸி ஹவுலில் காபிலி. இந்த சொர்க்கம் என்பது ரமலானுடைய கடைசி பிறையிலிருந்து அடுத்த வருடம் ரமலானுடைய முதல் பிறை வரைக்கும் மலக்குகளால் அலங்கரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம 20வது நோன்பு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன, நம்மளுக்கு பெருநாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நைட் 29 பேரை பார்க்கணும் அல்லது 30 பேரை பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இரவு ரமலான் மாசம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி சொன்ன சொர்க்கம் லாக் ஆக்கப்படுது. அல்லாஹ் பூட்டிடுறான். பூட்டிட்டு என்ன செய்யறான்? அந்த சொர்க்கத்தை மலக்குகளுக்கு கட்டளையிடுகின்றான். துஸாஹராஃபு, அது அலங்கரிக்கப்படுகின்றது, மலக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றது. எத்தனை நாளைக்கு அலங்கரிக்கிறாங்க? சும்மா ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது. இலா ரஅஸில் ஹவுலி இலா ரஅஸில் ஹவுலில் காபிலி. இந்த வருடத்திலிருந்து, இந்த வருடத்துடைய அந்த கடைசி நாள்ல இருந்து அடுத்த வருடம் வரக்கூடிய முதல் நாள் வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் முதல் பிறை நம்ம பார்த்து ரமலான் ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க, அது வரைக்கும் அந்த சொர்க்கம் என்பது மலக்குகளால் அலங்கரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அலங்கரிச்சதுக்கு அப்புறம் அந்த சொர்க்கத்துடைய நிலை என்பது என்ன? وَحَبَّتِ الرِّيحُ
மின் தஹ்தில் அர்ஷி இலா வரகத்தில் ஜன்னா. சொர்க்கத்துல அர்ஷ் வந்து அதனுடைய அடிப்பகுதியில் தான் சொர்க்கம் வந்து இருக்குது. அந்த அர்ஷுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலிருந்து இருக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு இலையிலிருந்து ஒரு தென்றல் காற்று என்பது வீசக்கூடியதாக வீசி வருகின்றது. அந்த வீசி வரக்கூடிய அந்த காற்று முதலில் யாரை தீண்டுகின்றது என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தில் வரக்கூடிய அந்த சுவனவாதிகளுக்காக வேண்டி என்றென்றும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண், அதாவது மனித வர்க்கங்களும் சரி ஜின் வர்க்கங்களும் சரி தீண்டிராத ஹூருல் ஐன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கன்னி பெண்களை தீண்டுகின்றது. அவர்களை தீண்ட உடனே முதல்ல அவங்க அல்லாஹ் கிட்ட வந்து துஆ செய்கின்றாங்க, ரப்பி இஜ்அல் இபாதன் லனா அஸ்வாஜகும், யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியார்களிலிருந்து எங்களுக்கு நல்ல கணவன்மார்களை நீ தேர்ந்தெடுத்து கொடுப்பாயாக, அதை தேர்ந்தெடுத்து கொடுப்பாயாக சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு சட்டத்தை அவங்க சொல்றாங்க. எப்படியாப்பட்ட சட்டம் தெரியுமா? வஜஅல் குர்ரத அய்யுனுஹும் வ குர்ரத்தன் அய்யுனுனா, அவர்களை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் எங்களை அவர்களுக்கு கண்களுக்கு வந்து குளிர்ச்சியானதாகவும் நீ ஆக்கி கொடு. நாங்க அவர்களை பார்த்தோம்னா அவங்க எங்களை முதல்ல பார்த்தோன்னே அவர்களுக்கு எங்களை பிடிச்சு போயிடணும். அதே மாதிரி எங்களை அவர்களை பார்க்கக்கூடியதில் எப்படி பிடிக்கின்றதோ அதே மாதிரி நாங்களும் அவர்களை பார்த்தோம் என்று சொன்ன பார்த்த உடனே வந்து அவர்கள் எங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து எங்களுக்கு ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்து கன்னியர்கள் வந்து அல்லாஹ்விட்ட வந்து துஆ செய்றாங்க. அப்ப அன்பான சகோதரர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதம் இந்த அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹுவால் நமக்கு வந்து இலகுவாக்கப்பட்டு இலகுவாக வந்து கொடுக்கப்படக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தை நாம் குர்ஆனை வந்து அதிகமாக வந்து ஓத வேண்டும். ரமலானுடைய மாதங்கள்ல குர்ஆனோடு நாம் வந்து தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். இதுல நம்மை நாம் கட்டுப்படுத்தி பண்படுத்தி இவைகளை தொடர்புள்ளதாக குர்ஆனோடு நாம் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்ன வேறு எந்த மாதத்துல போய் நாம் ஆக்கிக்கிறோம்? வேறு எந்த மாதத்துல நம்ம வந்து இப்படி தொழுது வணங்கி குர்ஆனை ஓதி அல்ல உள்ள விஷயங்களை வந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு உண்டான பாக்கியத்தை வந்து நாம் வந்து அடைய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, குர்ஆனை ஓதுறீங்கல்ல, இது சாதாரணமான ஒரு பாக்கியமா? ஒரு சாதாரணமான உள்ள நாட்கள்ல உள்ள சிறப்பு அம்சம் என்பது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த வீட்டில் வந்து சூரத்துல் பக்ரா என்பது ஓதப்படுகின்றதோ, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில்லதி யக்ரஉ ஃபீ சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ரா என்பது ஓதப்படக்கூடிய அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் என்பவன் வெறுண்டோடக்கூடியவனாக இருக்கின்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளில் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம வீட்டை கட்டி வைக்கணும். ஆனா நம்ம போய் அதுல குடியேறதுக்கு முன்னால ஷைத்தான் போய் குடியேறான். ஷைத்தான் குடியேறினா என்ன ஆகுது? நம்மளுடைய அத்தனை காரியங்களும் வந்து கெட்டு போகுது. பிள்ளைகளை வந்து ஒழுங்கா வந்து மார்க்கத்தில் ஈடுபடுத்த முடியுதா? நம்மளுக்கு வந்து அந்த தொழுகை நோன்பு மாதிரி உள்ள சிந்தனைகளை வளர்க்க முடியுதா? நம்ம அந்த மார்க்கத்துடைய விஷயங்களை வந்து அந்த குழந்தைகளுடைய மனசுல வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம வந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்ன அது அவங்களுடைய மனசுல வந்து தொடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பல கோடி ரூபாய் கட்டின வீட்டில் வந்து உன்னுடைய வீட்டில் குடியேறக்கூடிய உன்னுடைய தன்மைக்கு முதலாக வந்து ஷைத்தான் உள்ள இருக்கிறானேப்ப. அப்ப அவன் என்ன செய்வான்? எல்லா காரியங்களையும் வந்து அவன் கெடுத்து கொண்டே இருப்பான். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து சூரத்துல் பக்ராவை வந்து தினமும் ஓதுறாங்க, குர்ஆனோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன சாதாரண நாட்கள்லே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில்லதி யக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்ல இருந்து ஷைத்தான் ஓடிறான் அப்படின்னு சொன்ன ரமலான் மாசத்துல ஓதுனீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கூட இருந்து உங்களை சதா வழி எடுக்கக்கூடிய அந்த ஷைத்தானும் உங்களை வந்து என்ன செய்ய மாட்டான்? உங்களை நெருங்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலானுடைய மாதம் என்பது வந்துவிட்டது என்று சொன்ன ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது. வசுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு எல்லாம் வந்து விலங்கிடப்படுகின்றது. அப்படி இருந்து நம்மள ஏன் ரமலான் மாசத்துல பாவமான காரியம் நடக்குது? ஷைத்தான்லாம் கட்டி போட்டாச்சு இல்ல, நடக்க கூடாது இல்ல. அப்ப என்ன காரணம்? நம்ம கூட ஒரு ஷைத்தான் இருக்கான். அவன் வந்து என்ன செய்வான்? ரமலான் மாசமா இருந்தாலும் சரி, ஷவ்வால் மாசமா இருந்தாலும் சரி, ஷாபான் மாசமா இருந்தாலும் சரி, நம்ம மௌத்தா போய் நம்மளை கொண்டு போய் கபர்ல வைக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். அந்த ஷைத்தான் வந்து என்ன செய்வான் என்று சொன்னா, இந்த ரமலான் மாதத்துல வந்து நீங்க இந்த சூரத்துல் பக்ரா வீட்டுல உட்கார்ந்து ஓதுறீங்க, வீட்டுல இல்ல கடையில உட்கார்ந்து ஓதுறீங்க, பள்ளியில ஓதுறீங்க, அப்ப இந்த குர்ஆனோட தொடர்பு வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்ன அவனும் ஆஃப் ஆயிருவான். அப்ப இந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய தன்மையிலே நம்மளுக்கு வந்து இந்த ரமலானுடைய மாதத்துல கொடுத்திருக்கின்றான் என்று சொன்ன இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் வந்து என்ன செய்யணும்? அதிகமாக நாம் வந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டுமல்லாம
அஸ்ஸௌமு வல் குர்ஆன் யுஷஃபஆன் லி அஸ்ஹாபிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பும் குர்ஆனும் இவை இரண்டும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதனுடைய அந்த நபர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட சிபாரிசு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய நிலைகளை நமக்கு பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பல அத்தியாயங்கள்ல இதை வர்ணிச்சு சொல்லி இருக்கிறான். யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃப்பன் லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான் வ கால ஸவாபா. ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாங்க. மலக்குகளுடைய ஒரு பெரிய அணிவகுப்பே நிற்கும். உலக சமுதாய மக்கள் எல்லாம் நிற்பாங்க. உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திற்கு முன்னால். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான். அந்த ரஹ்மானாகிய அல்லாஹ் அன்னைக்கு ஒருத்தருக்கு அனுமதி என்பது கொடுக்காம யாரும் வாயை தொண்டு பேச முடியாது. யாரும் அந்த இடத்துல அல்லாஹ் கிட்ட யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம போய் நிக்கிறோம். நிக்க கூடிய இந்த சம்பவம் என்பது 100க்கு 100 உண்மை, ஊர்ஜிதம், கட்டாயம் நடந்தே தீரும். ஒரு நாளைக்கு மஹ்ஷர்ல நீங்க நான் எல்லாம் போய் ஒண்ணா நிப்போம். நிக்கக்கூடிய நம்ம அந்த இடத்துல நம்ம எல்லாம் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களா இருந்தா நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்தப்பா அதிராம்பட்டினம் தானே, நான் ஏற்கனவே 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன். பஸ் ஸ்டாண்டு தெரியும், சந்து தெரியும், பொந்து தெரியும். நான் இறங்கணும், நான் வாட்டுக்கு நேரா போயிருவேன்னு சொல்லிடலாம். திருச்சியா, ஆமாப்பா இங்க இருந்து 4 தடவை போயிட்டு வந்திருக்கிறேன், அதனால அங்க உள்ள இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் போயிட்டு வந்துருன்னு சொல்லலாம். மஹ்ஷர் மைதானத்துக்கு எவன் போயிட்டு வந்தான்? நம்மளாம் போயிட்டு வந்தோமா? மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அங்க யார் யார் இருப்பான்னு தெரியுமா? யாரையும் தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல உனக்கு அங்க 2 பேர் வருவாங்க சிபாரிசு பண்றதுக்கு. யார் வருவா? ஒன்னு நீ ஓதுன குர்ஆன், 2வது நீ வச்ச நோன்பு. இது 2 என்ன செய்யும்? அல்லாஹ் கிட்ட சண்டை போடும். எப்படி சண்டை போடும்? யா அல்லாஹ், இந்த நபர் இருக்கிறாரே, இரவு காலங்களில் கண் விழித்து, இரவு காலங்களில் தன்னுடைய தூக்கத்தை விட்டு விட்டு நீ வழங்கிய இந்த குர்ஆன் ஆகிய என்ன அவர் அதிகம் அதிகம் ஓதக்கூடியவராக இருந்தார். அதனால இவருக்கு நான் சிபாரிசு பண்றேன், இவரை நீ ஏற்றுக்கொண்டு இவரை சொர்க்கவாசியாக ஆக்கு. அடுத்து நோன்பு வருது. யா அல்லாஹ், இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பகல் காலங்களில் தன்னுடைய தேவைகளை எல்லாம் விட்டு விட்டு தன்னுடைய உண்ணக்கூடிய உணவு, பானம், தன்னுடைய இச்சை, மனைவியுடன் கூடுவது போன்ற ஆசாபாசங்களை எல்லாத்தையும் இந்த நோன்பு என்று சொல்லிய என்னை நீ கொடுத்ததுனால உனக்கு பயந்துகிட்டே என்னை வச்சுக்கிட்டு இருந்தார் இவரு. அதனால இவருக்கு நான் சிபாரிசு பண்றேன். நோன்புடைய அர்த்தம் என்பது என்ன? நோன்புனா என்ன அர்த்தம்? தரக தஆமஹு வ ஷராபஹு வ ஜிமாஅஹு லி அஜலிஹி. நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி உண்ணக்கூடிய உணவு, வருகக்கூடிய பானம், நமது தேவைகள், அதாவது தன்னுடைய மனைவியுடன் கொள்ளக்கூடிய இச்சை, தாம்பத்தியம், இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி பகல் காலங்களில் விட்டு இருப்பதற்கு பெயர் தான் நோன்பு. அந்த நோன்பு அங்க சொல்லுது, யா அல்லாஹ் பகல் காலமெல்லாம் இதெல்லாம் இவர் செஞ்சாரு. இவர் நினைச்சிருந்தாருன்னா கதவை சாத்திட்டு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா உனக்கு பயந்துகிட்டு இவர் இந்த நோன்பு காலங்கள்ல இந்த காரியங்களை அவர் பரிபூர்ணமாக செஞ்சார். அதன் காரணத்தினால் நான் இவருக்கு உங்ககிட்ட நான் சிபாரிசு செய்யறேன், யா அல்லாஹ் இவரை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யுது. அன்பான சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ஒரு சலுகையா கொடுத்திருக்கிறான். அதாவது ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சட்டத்தை கொடுத்தான். எப்படிப்பட்ட சட்டம்? உங்கள யாராவது உடல்நிலை சரியில்லாம மரீதாக இருக்கிறீங்க, பயணத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க இந்த நோன்பை இப்ப அப்ப வைக்க வேணாம்ப்பா, அதுக்கு பின்னால வரக்கூடிய காலகட்டத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த சட்டத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்ன அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அந்த நோன்பை பயணத்தில் இருக்கிறவங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அந்த பயணங்கள்லாம் இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி இருந்ததா? இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? காலையில அதிராம்பட்டினத்தில் நாஸ்டா பண்றாரு, ராத்திரி சாப்பாடு பாத்தீங்கன்னா துபாயில உட்காந்து போன் பண்றாரு, நான் இங்க ஷவர்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறாரு. என்ன அந்த இது நாள் அந்த மணியினுடைய நிலைமை என்பது எப்படி போயிருச்சு? ரொம்ப குறுகிருச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மனிதன் தன்னுடைய பயணத்தை களைப்பு இல்லாம மாத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி உள்ள சட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு அல்லாஹ் அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? வஅன் தஸூமு கைருல் லக்கும் சொல்லி கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான். அப்படி நீங்கள் பிரயாணத்திலும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அந்த கஷ்டம்
ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்த அந்த ஒட்டகத்தினுடைய பாலை மணல்ல வந்து அந்த சவாரி செஞ்சு போகக்கூடிய அந்த நிலைமையில அந்த மண் அடிச்சு கல் அடிச்சு அந்த வெப்பம் தாக்கி அந்த சஹாபாக்கள் அப்படி சுண்ணாமா போயிருவாங்க. தண்ணி குடிக்கிறது கிடைக்காது. அதே வந்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தோல் பைகளை கட்டி வச்சுக்கிட்டு அவைகளை வைத்து தான் நோன்பு திறக்கக்கூடியவர்களாக வந்து இருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அந்த நோன்புகளை வைத்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த சட்டத்தை அல்லாஹ் இலகுவாக இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்மளால நோன்பை விட்டு நிக்க முடியுமா? நோன்பை விட்டுட்டு அல்லது இந்த நோன்புடைய காலங்களில் உள்ள இந்த காரியங்களை நாம் தவிர்த்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை வந்து அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவிற்கு சிறந்த ஒரு மாதமாக சிறந்த தன்மைகளை மாற்றி அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்ன இந்த ரமலான் அல்லாஹுவால் வந்து நமக்கு இந்த அளவிற்கு பண்படுத்தப்பட்டு அதை சிறப்பிக்கப்பட்ட அதனுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதை நாம் வந்து பயன்படுத்திக்கணும். அதை நாம் வந்து செம்மையானதாக ஆக்கிக் கொள்ளணும். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் ஜும்ஆனுடைய மேடையில் ஏறுறாங்க. 3 துவா பக்கத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. மேலே ஏறுறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் 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 சொல்லிட்டே போறாங்க. எப்படியாப்பட்ட துவா? அந்த துஆவில் ஒரு துவா என்பது என்ன? யார் ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் அவனுடைய பாவங்கள் என்பது பிழை பொறுக்கப்படாமல் போகின்றதோ அவன் நாசமா போகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாங்க. அதுக்கு டைரக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அல்லாஹ் கிட்ட ஏத்துக்கப்படுமா? ஏத்துக்கப்படாதா? செஞ்சது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுடைய தலைவர். மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யாரு? எப்படிப்பட்டவங்க? லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னைக்குமே மாறு செய்யாதவங்க தான் வந்து மலக்குமார்கள். மாறு செஞ்ச ஒரே ஒரு ஆளு இப்லீஸ். அவன் வந்து தலைவனா இருந்தா அல்லாஹ் கிட்ட தூக்கி வெளியே போடப்பட்டாச்சு. அப்போ லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள், பாவமே அறியாதவர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் வந்து சொல்றான் இபாதும் முக்ரமூன், கண்ணியமான அடியார்கள். அந்த அடியார்கள் வந்து அல்லாஹ்விடத்துல வந்து அந்த அடியாருடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரமலான் மாசத்தை அடைஞ்சு இவனுடைய பாவம் பிழை பொறுக்கப்படாதவனா இருக்கிறான்னாக்க இவன் நாசமா போட்டுங்கிறாங்க. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபியின், கடைசி நபி. யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தம்பக பிமா தஅக்கர வ மா தகத்தம். அவங்களுடைய அந்த முன்னாள் பாவம் பின்னால் பாவம் இதெல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டவங்களா உள்ள நபி, கடைசி நபி. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த ரமலானுடைய அந்த தன்மைகளை நிலைகளை வந்து அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி கொடுத்து இதிலும் நாம் நம்மை பண்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்ன இனி வரக்கூடிய எந்த காலகட்டங்களில் நம்மை நாம் பண்படுத்த முடியும்? வரக்கூடிய எந்த காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய இந்த நன்மைகளை பெறக்கூடிய நல்ல அடியாருடைய பட்டியலில் நாம் வந்து வர முடியும்? அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சிந்தித்துக் கொள்ளணும். வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் இந்த மாதத்தை இருக்கக்கூடிய நாட்களை சிறந்ததாக வந்து கழிப்பதற்கு முயற்சி செய்யணும். இது இந்த வருடம் அல்லாமல் இந்த வருடத்தில் இந்த நோன்பை வந்து அடையாதவர்கள் அல்லது அடைவதற்கு வந்து முயற்சி செஞ்சு முடியாம போனவங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களிலும் வரக்கூடிய காலகட்டங்களிலையும் வந்து அவர்களுக்கு அந்த நேர்வழி பெறுவதற்கு உண்டான பாக்கியத்தை நல்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வந்து பிரார்த்தனை செய்வோமாக. அன்பான சகோதரர்களே, என்னுடைய பயான் இதோட வந்து முடியுது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் இன்ஷால்லா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நான் போகிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஷேக் முகமது இக்பால் மதனி கிட்டத்தட்ட வந்து 38 வருட காலம் வந்து சவுதியிலையும் இமாராத்திலையும் வந்து இருந்து இந்த மார்க்கத்தினுடைய வேலைகளை செய்து இந்த தமிழ்நாட்டிலையும் வந்து ஏகத்துவத்தினுடைய அடிப்படைகளை சொன்ன நபர். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஜம்மியானுடைய கௌரவ தலைவர்கள் முதல் தலைவராக வந்து இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சொந்த செலவுல வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தாருல் ஐத்தா மனால இல்லம் ஒன்று வந்து கட்டியிருக்கிறாங்க.
அந்த மதரசாவுக்கு பேர் வந்து தாருஸ்ஸலாம். இது திருச்சி மாவட்டத்தில் வந்து அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நம்மளுடைய மணப்பாறை, நம்மளுடைய சொந்த ஊர். அந்த ஊரில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள 35 சென்ட் நிலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்குது. இந்த மதரசா வந்து ஆரம்பிக்கப்படும் பொழுது திருச்சியில் உள்ள TC அப்துல் மஜீதுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்ஹுதா ஆர்ஃபனேஜிலிருந்து 9 குழந்தைகளை கொண்டு வந்து நாம் வந்து இந்த மதரசாவை ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 21 குழந்தைகள் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய இந்த மார்க்க படிப்பு, உலக படிப்பு, இன்னும் அவருடைய தேவைகள் எல்லாம் வந்து நாம் எப்படி கொடுக்கின்றோம் என்று சொன்ன இலவசமாகத்தான் கொடுக்கின்றோம். ₹1 கூட அவங்கள்ட்ட இருந்து நாம் வந்து இந்த கட்டணத்திற்காக வேண்டி, இந்த செலவினங்களுக்காக வேண்டி நாம் வந்து வாங்குறதில்லை. அப்போ இந்த மதரசாக்கள் வந்து இந்த தாருல் ஐத்தாம் அனாதை குழந்தைகளை வந்து பராமரிக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்வதனுடைய ஒரு நோக்கம் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் வந்து சொல்லிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அன வகாஃபிலுல் யதீமி ஹாகதா ஃபில் ஜன்னah அஷாரத் யதஹு வ தலீபிஹா மிஹா பிஸ்ஸபாபா. யார் ஒரு நபர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது வந்து அவங்க சொல்றாங்க, யார் ஒரு நபர் இந்த உலகத்தில் அனாதை குழந்தைகளை வந்து பராமரிக்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் நானும் அவரும் இவ்வாறு இருப்போம் என்று இந்த ஆள்காட்டி, ஏதாவது அந்த கட்டை விரலை அப்படி மடக்கிக்கிட்டு இந்த 2 விரலையும் வந்து இணைத்து விலக்கி காமிச்சிட்டு வந்து சொல்றாங்க, இவ்வாறு இருப்போம் அப்படின்னு. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நீங்களும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை, நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய யாருமே வந்து பார்த்ததில்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு பார்த்து, உயிரோடு அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடன் இருந்து மரணித்த ஒரே ஒரு கூட்டம் என்பது யார் என்று சொன்ன சஹாபாக்கள் மட்டும்தான். அந்த சஹாபாக்கள் வந்து மறுமையில் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் அவர்கள் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள், இவர்கள் எல்லோரும் வெற்றியாளர்கள், சொர்க்கவாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து இருப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் இருக்க முடியுமா? நீங்களும் நானும் வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை வந்து அடைய வேண்டும் என்று சொன்ன இந்த உலகத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதித்து அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பது இருக்கின்றது என்று சொன்ன, யார் வந்து அனாதைகளை, யதீம்களை பராமரித்துக் கொள்கின்றார்களோ, ஒரு அனாதை குழந்தையை நீங்க எடுத்து நீங்க வளர்த்து அந்த குழந்தையை சங்கையாக்கி நீங்க கௌரவப்படுத்தி அதை சமுதாயத்தில் கொண்டு வந்து ஒரு கடைசியா ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்ன அந்த அனாதை குழந்தையை நீங்கள் பராமரித்ததனுடைய அடிப்படையில் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இவ்வாறு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மதரசா வந்து ஆரம்பிக்கப்பட்டு ஷேக் இக்பால் மதனி தான் அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க. இது ஜம்மியத் அஹ்ல குர்ஆன் வல் ஹதீஸினுடைய இதில் வந்து லேபிளில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய அட்ரஸ், இதனுடைய தொடர்பு உள்ள மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அஹமது காக்கா, நம்ம ஜமீல் காக்கா கிட்ட வந்து இருக்குது. இதனுடைய மேலும் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி காரியங்களை நாம் அதிகம் வந்து செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் நற்காரியத்தை, நற்கிருபத்தை நல்கு வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்க கதர். அன்பான சகோதரர்களே, இது இந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய பழக்கம் போல தெரியுது. அதாவது வந்து இந்த 27ஆம் கிழமையோட வந்து குரானை வந்து ஓதி முடிச்சிடுறது, தம்மா மசூல் பண்ணுறது, அது பண்ணுறது, அதுக்காண்டி வீடு வாசல்கள் எல்லாம் கூட்டி கழுவி விட்டு இது பண்ணுறது, அப்படிங்கிற இந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டதா, அதுக்கு ஏதாவது வந்து ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று சொன்ன அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு செயல்பாடு தான் இந்த செயல்பாடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை அடிப்படையில் அப்படி அளவுகோலா வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு லொஹர் தொழுகை எத்தனை ரக்காயத்தை நம்ம தொழுதோம்? 4 ரக்காயத்தை நம்ம வந்து தொழுதோம். இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில போய் நின்று தொழுதிங்கன்னாலும் லொஹர் தொழுகை 4 ரக்காயத்துனா 4 ரக்காயத்து தான். ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காயத்துனா 2 ரக்காயத்து தான். அப்ப இதுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து வாங்கின மார்க்கத்தை இப்படி முன்னால் அப்படி கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழக்கின்றீர்களோ அவ்வாறே தொழுவுங்கள்ப்பா. நான் 4 ரக்காயத் லொஹருக்கு தொழுதுருக்கிறேன், எல்லாரும் 4 ரக்காயத் தொழுவுங்க. خلاص முடிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலயும் 4 ரக்காயத் தான்.
அப்போ இந்த சம்பவம் வந்து இந்த 27ஆம் கிழமை வீட்டை கழுவி விடுறது, அதை கழுவி விடுறது, இந்த பாத்தியா விடுறது, அதுக்காண்டு ஒரு வசூல் பண்றது, 27ல வந்து இந்த குரானை கத்தம் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல மற்ற இடங்கள்ல வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவைகள்லாம் வந்து கிடையாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இது மார்க்கத்துல இல்லாதது. அப்ப இல்லைன்னாக்க என்ன அர்த்தம்? இங்க உள்ள மக்களால் வந்து உருவாக்கப்பட்டது இப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. சரி, இப்ப இங்க அதிரை மாவட்டத்தில் இப்படி ஒரு செயல் நடக்குதா? இங்க இருந்து பக்கத்துல போங்க திருச்சியில இருந்து அப்படியே அங்கிட்டு போங்க, நாகர்கோவில், இது சென்னை இருக்கு, சேலம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அங்க எல்லாம் இதெல்லாம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்ன அங்க எல்லாம் இந்த பழக்கங்கள்லாம் வந்து கிடையாது. அப்ப அங்க வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் நிலைகள் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். இந்த 27ஆம் கிழமை மட்டும் வந்து என்ன செய்வாங்க? பள்ளிவாசல்களை வந்து அலங்கரித்து அந்த பள்ளிவாசல்களில் வந்து அந்த ஆபீஸாவுக்கு அங்க இருக்கிற அஜத்துமார்கள் மோதினார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அந்த விமர்சையா வந்து பாத்தியாவெல்லாம் ஓதி பொட்டுக்களை நாற்சாவெல்லாம் வந்து கொடுத்து இந்த மாதிரி உள்ள காரியங்களை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அடிப்படை? அவங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்க 27 வந்து லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாள். அப்ப இதுவே வந்து மார்க்கத்தில் வந்து இஸ்லாத்துல வந்து ஒரு தவறான ஒரு அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா 27 தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சட்டம் இருக்குது பாத்தீங்களா? இதை வந்து எந்த இமாம்களுமே வந்து சொல்ல கிடையாது, இன்க்ளூடிங் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனபி மதுஹப்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, அந்த மதுஹப். ரெண்டாவது வந்து ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், மாலிகி மதுஹப், இமாம் சௌரி, சுஃபியான், சுத்தி, இந்த மாதிரி உள்ள எந்த இமாம்களுமே வந்து 27 தான் வந்து லைலத்துல் கத்ர்னு சொல்லி எங்கேயாவது வந்து சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன எங்கேயுமே சொல்லப்படலை. அப்ப இந்த 27 தான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் உள்ள உலமாக்களால் வந்து ஒரு சில காலகட்டத்துக்குள்ள உருவாக்கப்பட்டு அதுலதான் வந்து இந்த பள்ளியாசல்கள்லாம் வந்து இந்த அலங்கரிக்கப்பட்டு இந்த காரியங்களை வந்து செய்யறாங்களே தவிர இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் வந்து கிடையாது. இதனால வந்து இந்த வசூல் பண்றது, இந்த வீட்டை கழுவுறது, இந்த பெருக்கி விடுறது, இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு. அப்படி ஏதாவது வந்து அந்த 27 அன்னைக்கு ராத்திரில வந்து பாத்தியாவது வீட்டை கழுவி சாம்பிராணி போட்டு பத்தி கொளுத்தி நல்ல நறுமணமா வச்சுக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது, அதுல வந்து ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களையும் என்னையும் விட நன்மைகளை கொள்ள அடிக்கிறதுல முந்திக்கிட்டு போய் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்ன அந்த சமுதாயம் வந்து சஹாபாக்களுடைய சமுதாயம். அவர்களெல்லாம் செஞ்சிருக்கணும்ல, அவங்க எல்லாம் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணுமா இல்லையா? எந்த சஹாபியாவது எந்த காலகட்டத்திலேயாவது ஐயா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு அப்புறமா செஞ்சிருக்காங்களா? கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். அது இந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இந்த அடிப்படைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த காசு வசூல் பண்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி அந்த நாளுகளை வச்சு இந்த 4 பேரை சொல்லியாவது இவன் பயந்துகிட்டு ஏதாவது கொடுத்துட மாட்டானா அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு அடிப்படையில் உள்ளது தானே தவிர இதுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஆமா, சரிங்க. இப்போ ஒரு சிலர் வந்து முதல் நாள் வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? இன்னைக்கு திங்கக்கிழமை, திங்கக்கிழமை ராவு, அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை. சரி, ஒரு கூட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை வச்சிருக்குது, ஒரு கூட்டம் வந்து புதன்கிழமை வச்சிருக்குது. இப்போ இந்த 2 நாள் வந்து 2 பேர் வந்து வச்சுட்டாங்க. இப்ப இந்த வைத்ததனுடைய அடிப்படையில வந்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா வந்து அடிப்படையா வச்சுட்டு தெரிஞ்சுக்கணும். 2 பேர் சண்டை போடுறோம்னா 2 பேர் வெற்றி பெற முடியுமா? 2 பேரும் வெற்றி பெற முடியாது. அது மாதிரி 2 பேர் வந்து நாம நோன்பு வைக்கிறோம்னாக்க வைக்கக்கூடிய அந்த தன்மை என்பது வந்து எந்த அடிப்படையில் இருக்குதோ யாராவது ஒருத்தர் தான் சரியா இருக்கும். சரியா? அப்போ செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னா நபி வழியினுடைய அடிப்படையில் சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க. ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. அப்படி ஒருவேளை மேகமூட்டமா இருந்துச்சுன்னா 30 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஷஅபானை முடிச்சு அடுத்த ரமலானை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் யார் வந்து அந்த நோன்பை நோக்கின்றாரோ அவருக்கு அந்த அடிப்படையில் ஒற்றைப்படை என்பது வந்துடும். சரி, இப்ப அடுத்து இன்னொருத்தர் வந்து தவறுதலா வந்து வச்சிடறாரு, அவருக்கு தெரியல, வேற ஏதாவது இந்த கூட்டம் அமைப்பு அல்லது எங்க ஜமாத்து அப்படிங்கிற இந்த இதுல வந்து அவர் போய் அந்த இதுகளில் வந்து ஈடுபட்டு அவர் வந்து வச்சிடறாருன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், அவருடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில் வந்து அல்லாஹ் வந்து கூலி கொடுப்பான். ஏன்னா இந்த கூலி கொடுப்பது அவைகளை நிர்ணயிப்பது அல்லாஹ் கையில வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வுக்கு இது போதுமானதாக இருக்கும், அவனே அவை வந்து வணங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால நாம் இந்த அடிப்படையில் இப்படியே நின்றுக்கிறோம்.
வேற எதுவும் செய்திகள் இருக்கா? எதுவும் கேள்விகள் இருக்கா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த பிறை ஒன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் அளித்த பல புதிய தகவல்கள், இஸ்லாத்தை பற்றிய அடிப்படைகள், நோன்பினுடைய சிறப்புகள், விதிகள், இவைகளை தெளிவாக நாம் புரிந்து கொண்டு வந்தோம். இன்றைய அமர்விலே நம்முடைய மரியாதைக்குரிய ஷேக் முஹம்மது இக்பால் மதனி அவர்களுடைய மகன் அசாத் உமரி அவர்கள் நாமெல்லாம் இதுவரை தெரிந்தில்லாத சில நோன்பு பற்றிய விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அதில் குறிப்பாக நோன்பு முதலாக கடமையாக்கப்பட்ட பொழுது அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு எப்படி கடமையாக்கி இருந்தான், பனி இஸ்ரவேலர்களுடைய நோன்பை போல அப்போதுள்ள சஹாபாக்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது என்ற செய்தி நம்மில் பலருக்கும் புதிய செய்தியாக இருக்கும். ஆனால் தப்சீரில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். தப்சீரை பொறுத்த வரைக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டது எப்படி, என்னென்ன காரியங்கள், நோன்பு கடமையாக்கப்பட்ட போது என்னென்ன நடந்தன, அது அல்லாஹு தாலா எப்படி லேசாக்கணும், அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இதையெல்லாம் ஏன் நான் அப்படி ஈஸி பண்ணேன்னு சொன்னா, உங்களுக்கு கஷ்டமா போயிடக்கூடாது, நீங்க எல்லாம் எளிமையாக நோன்பு நோக்கணும். முன்னாடி போய்விட்ட சமுதாயம் எப்படி கஷ்டப்பட்டுச்சோ அந்த அளவுக்குலாம் நீங்க ரொம்ப கஷ்டத்தை மேற்கொண்டு நீங்க நோன்பு வைக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு லேசு தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அவங்க சொன்ன ஆயத்துக்கு கடைசியில 2 வரையும் சேர்த்து சொல்றான். அன்பானவர்களே, இன்றைய அமர்வோடு நம்முடைய தொடர் சொற்பொழிவு அல்லாஹ்வுடைய அருளால் நிறைவுக்கு வருகிறது. இதுவரைக்கும் நாம் கேட்ட விஷயங்களில் கேட்கிறங்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா 2 இடங்கள்ல சொல்றான். ஏற்கனவே ஒரு தடவை சுட்டி காட்டிருக்கிறேன். வல்லதீன யகூலூன சமிஅனா வஹும் லா யஸ்மஊன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான்ல. அல்லதீன யகூலூன சமிஅனா, நாங்கள் செவியிட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் எதையுமே செவியுறவில்லை. பயான்லாம் கேட்குறாங்க, குர்ஆன்லாம் ஓதப்படுது. அந்த காலகட்டத்தை பயான் குர்ஆன்லாம் என்ன ஒன்றுதான், குர்ஆன் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை தான். அதையெல்லாம் கேட்டோம்னு சொல்றாங்க, சொல்லப்பட்டுச்சு, ஓதப்பட்டுச்சு, அவங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு, விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. ஆமா ஆமா நான் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க ஒன்னையுமே கேட்கல, எதையுமே செய்வீரல அப்படின்னு சொன்னா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, மக்கள் எதையெல்லாம் கேட்கிறாங்களோ அதிலிருந்து படிப்பனை பெறாமல், நல்லவைகள் சொல்லப்படும் போது அதை ஏற்று நடக்காமல் விட்டுவிட்டால், இறை நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய செய்திகள் பேசப்படும் போது அதற்கு செவி மடுக்காமல் ஏற்கனவே எப்படி இருந்தோமோ அதை விட மோசமா போகக்கூடிய கூட்டமெல்லாம் இருக்குது. இந்த ரமதான்ல கூட நம்ம பார்க்கிறோம். நான் ரொம்ப அதிகமாக ஒரு கணக்கு வச்சிருந்தேன். நம்ம ஊர்ல எப்படி ஒரு 90% நோன்பு நோப்பாங்கப்பா, முஸ்லிம்களான ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒரு 90% ரொம்ப தக்குவா உள்ள மக்கள்லாம் நம்ம ஊர் மக்கள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஒவ்வொரு இடமா போய் 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 பார்த்துட்டு வரும்போது இது என்ன சரி, நம்ம வெளிநாட்டில் ரொம்ப காலமா இருந்துட்டோமா, நேரில் பார்க்கல. சுத்தி சுத்தி வரும்போது ஒரு 5%, 10%, 5%, 10% அப்படியே கூடிக்கிட்டே வருது. யாரு? நோன்பு வைக்கிற கூட்டம் இல்ல, நோன்பு வைக்காத கூட்டம். பல இடங்கள்ல பரவலாக வெளிப்படையாக
நாங்கள் நோம்பாளி இல்லைன்னு காட்டிக்கிறாங்க முஸ்லீம்கள். இதில் எப்படி என்ன கூத்துன்னா, நான் முஸ்லிம்ஸ் பிற மதத்தவர்கள் நமக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றதையும் பருகிறதையும் வந்து மறைச்சிக்கிறாங்க. நோம்பு காலம், நோம்பாளிகள் இவங்க முஸ்லீம்கள், இவங்களுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தயங்குறாங்க. நம்ம ரத்தம், நம்ம சமுதாயம் நமக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு சாதாரணமாக தெரியுது. என்ன கொடுமை இது! அல்லாஹ் தஆலா சொன்னான்ல, வஹும் லா யஸ்மஊன், அவர்கள் வந்து கேட்கவே இல்லை, எதையுமே அவங்க காதில் வாங்கிக்கல, எதையுமே அவன் கேட்கலன்னு சொன்னான் இல்லையா? அதை நம்ம கண்ணால பார்க்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுடைய செவிகளில் என்ன எல்லாம் ஏறுதோ அவைகளை ஏற்று செயல்படுத்துபவர்கள், அதாவது எல்லா விஷயங்களையும் அவர்கள் செவியுறுவார்கள். அந்த செவியுற்ற செய்திகளிலே என்னென்னவெல்லாம் நல்லது இருக்குதோ அதை ஏற்று செயல்படக்கூடிய மக்கள் தான் உண்மையிலே வெற்றியாளர்கள், அவர்கள் பகுத்தறிவாளர்கள் சொல்றான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பகுத்தறிவாளர்களாக நாமெல்லாம் திகழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பிற ஒன்றிலேருந்து இன்னை வரைக்கும் நம்ம எதையெல்லாம் கேட்டோமோ பல விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். நோன்பு மாதத்தில் நோன்பு மட்டும் கருவாக கொள்ளாமல் இஸ்லாமிய குடும்பவியலை பற்றி நிறைய நம்ம கேட்டோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக நாமெல்லாம் மாறி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக திகழ வேண்டும். அங்க ஷேக் இக்பால் மதனி அவர்களோடு எங்களுக்கு ஏறக்குறைய காக்காவுக்கு எனக்கெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு மேலான தொடர்பு உண்டு. அதே போல தம்பி அசாத், நான் ஷாஜாவில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பள்ளியில் இமாமாக பணியாற்றினார். ஒரு 3 வருஷம் இருக்குமா அசாது? ஷாஜாவில் ஏர்போர்ட்டு சேர்த்தா 9 வருட காலம் வந்து அங்கே வேலை செஞ்சாங்க. வேலை செய்கிறதோடு மட்டுமல்லாமல் அவங்க குடும்பமே வந்து பிரச்சார குடும்பம். தகப்பனாரும் சரி மகனும் சரி மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள், அதனால் நன்மைகளை அள்ளிக்கொள்ளக்கூடியவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தம்பி இப்போ அறிமுகம் பண்ணிய தாருஸ்ஸலாமில் ஐத்தாம், தாருஸ்ஸலாம் அனாதை இல்லம் என்ற ஒன்றை ஆரம்பித்து தங்களுடைய சொந்த இடத்துல ஒரு பெரிய இடம், அவங்க வீட்டையும் கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பெரிய ஒரு பராமரிப்பு, அனாதைகள் பராமரிப்பு இல்லத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தம்பி அசத் தான் பொறுப்பில் இருக்கிறாரு. அதனுடைய வளர்ச்சி அல்லாஹ்வுடைய இதை கொண்டு கூடுதலாக போய்கிட்டே இருக்கு. வளர்ச்சின்னு சொன்னாக்கா அனாதை இல்லங்களை பொறுத்தவரைக்கும் செலவு அதிகம்னு அர்த்தம், புரியுதா? வளர்ச்சின்னாக்கா காசு வந்து குமியுதுன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஆளுக்கு வந்து குமியும் போது செலவு அதிகம்னு அர்த்தம். இப்போ நாங்கள்லாம் ஏடிடியில் நல்லா செய்கிறாங்கப்பா, தவா செய்கிறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம், நிறைய கடன் படுறாங்கன்னு அர்த்தம். அதுபோல் உங்களால் முடிந்த அளவுக்கு ஜக்காத்துடைய பொருட்செல்வம் அவர்களுக்கு அனாதைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அது கேட்டகரியில் வரதுனால ஜக்காத்து பணம் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம். மற்றபடி நன்கொடைகள் சந்தாக்கள் எதுவும் கொடுக்குறாஇருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கிடுவோமா? கேசட் எத்தனை இருக்கு? 26 பயான்கள் அடங்கிய முர்ஷித் அப்பாஸினுடைய சிடிக்கள், டிவிடிக்கள் எத்தனை நாளா? 8 செட் இருக்கா? 8 டிவிடி. எத்தனை செட் இருக்கு? 8 டிவிடி கொண்ட 4 செட்டு இப்போ விற்பனைக்கு இருக்குது. எவ்வளவு? 8 டிவிடி 400 ரூபா. 29 தலைப்புகளா? 28 தலைப்புகளா? 28 தலைப்புகளில் டிவிடியாக போட்டிருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி தங்களுடைய எவ்வளோ? 25 200 ரூபாயும் ஒரு செட்டு. அதை நம்மெல்லாம் எல்லாருமே கேட்டோம். நம்முடைய வீடுகளில் உள்ளவங்க, நம்முடைய குடும்பத்தார்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அதில் நம்ம போட்டு காட்டணும்னு சொன்னால் அவர்களுடைய ஈமான் உள்படுவதற்கும், மற்றபடி நம்முடைய குடும்பங்களில் நல்ல புரிந்துணர்வு, அதாவது இஸ்லாமிய குடும்பங்களை பற்றி சொல்லும்போது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் 2 பக்கமும்
கேட்டு அதனுடைய பயன்களை பூரணமாக அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். விருப்பப்பட்டவர்கள் வாங்கிக்கலாம். வேற எதுவும் சொல்லணுமா? தொடர் பயான் இன்றோடு நிறைவடைகிறது இன்ஷா அல்லாஹ். வேற செய்தி உண்டா? சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.